கார்மேனி செல்வம். சிட்டியில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. கார் எங்கேயாவது ஒன்று முட்டியிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் காரோ இல்லை வந்து ஊபர் காரோ ரேப்பிடோவோ ஏதோ ஒரு கார் வந்து முட்டியிருக்கும். முட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் இறங்கி ஃபியர்ஸாக சண்டை போடுறதை பார்ப்போம். அவர் உலகத்தையே மறந்துடுவார். சின்னதாக தான் முட்டு இருக்கும், ஆனால் வந்து பயங்கரமாக சண்டை போடுறதை பார்ப்போம். சில டைம் இந்த 50,000 சம்பாதிக்கிறவங்க, 1,00,000 சம்பாதிக்கிறவங்க, இல்லை அதுக்கு மேலே பெரிய பணக்காரவங்கலாம் யார் அவன் பைத்தியாரன், எதுக்கிட்ட அவன் நடு ரோட்டில் நின்று சண்டை போட்டுருக்கான் அப்படிங்கிற ஒரு கேள்வி மைண்டில் சப்கான்ஷியஸாக இருந்திருக்கும். பட் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அது என்னங்கிறது நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னென்னா அந்த கார் வந்து அவனுடைய உலகமாக இருக்கும். அவனுக்கு வந்து அது ஒரு ஃபேமிலியில் ஒரு எக்ஸ்ட்ரா மெம்பர். எப்படி வந்து கிராமத்தில் ஒரு மாடு வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுது, அது மாதிரி ஒரு கார் இன்றைக்கி சிட்டியில் நிறைய குடும்பங்களை அர்பன் பாவர்ட்டியிலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வருது. இதுதான் உண்மை. அவங்கள கேட்டிங்கன்னா அதோட ட்ராவல் என்ன, அதை எப்படி பார்த்து வச்சுருக்காங்க, அந்த டியூ கட்டுறதுக்கு என்ன பாடுபட்டாங்க, அவ்வளோ எமோஷனலாக அந்த கார் கூட வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சும்மா பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பியூட்டிஃபுல்லாக சில கார்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சு அவ்வளோ அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க. உள்ளே போனாலே கோயில் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தனுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அதை பக்கத்தில் லென்ஸ் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் ராம் சக்ரி வந்து பண்ணியிருக்காரு. இந்த கார்மேனி செல்வம் வந்து கார்மேனி செல்வம் அப்படின்னு வச்சுருக்காரு பேர். அது நிறையா அதுக்குள்ளேயே நிறைய மீனிங்ஸ் இருக்குது. சமுத்திரக்கனி என்ன நம்ம நிறைய பார்த்துட்டோம். போலீஸாக பார்த்துட்டோம், அரசியல்வாதியை பார்த்துட்டோம், வில்லனாக பார்த்துட்டோம், ஹீரோவாக பார்த்துட்டோம், ரொம்ப சோசியல் அட்வைஸ் கொடுத்து பார்த்துட்டோம், அண்ணனை எப்படியோ பார்த்துட்டோம். இப்போ சமுத்திரக்கனியாக நம்ம பார்க்குறோம்ல, அந்த சமுத்திரக்கனியாக பார்க்குறப்போ சமுத்திரக்கனியாக தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு அரைப்படம் தாண்டி சமுத்திரக்கனி மறைஞ்சு போயிடுறாரு. அங்கே செல்வம் தான் வந்து நிற்கிற. அப்படி செல்வத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அவன் கூட பயங்கர எமோஷனலாக கனெக்ட் ஆகி அவன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்ட ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு என்ன ரொம்ப வருத்தம் அப்படின்னா, இந்த நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுது, எலெக்ஷன், இதனால் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மக்கள் உள்ளே போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மி தான் இந்த படத்துக்கெல்லாம். ஆனால் இன்றைக்கி ஏதோ நல்ல ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நல்ல கூட்டம் போயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் ஒரு ஃபேமிலியோடு போனீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான படம் தெரியுங்களா. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. அது ராம் சக்ரி சொல்கிறது கொஞ்சம் சினிமாத்தனமான அந்த வீடு இதெல்லாம் செட்டில் கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்கும். ஆனால் சப்கான்ஷியஸாக ஒவ்வொரு சீன் முடிகிறப்பவும் அவங்க ஃபேமிலி காட்டுறப்போ நம்ம இப்படி வாழலாம்லன்னு தெரியும். இந்த சின்ன பேராசைகள் இன்றைக்கி வந்து துபாய் போகிறவங்க, வெளியில் போகிறவங்க கடன் ஆயிருதுன்னு போவாங்க. நமக்கு அதை பார்த்தாலும் இந்த லைஃப்பில் செட்டில் ஆனவனுக்கெல்லாம் பார்த்தா கோவம் வரும். ஏன் கடன் பண்ணோம், ஏன் காசு வாங்கணும், கம்மிட்டு இருக்கலாம்ல அப்படின்ட்டு வந்து இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஒருத்தர் பண்ணுவார். ஏன் பைக் வாங்குற, ஏன் வாழ்கிற, செத்து போயிடலாம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பா. அப்படிலாம் இருக்க முடியாது தலைவா. என்ன, ஒரு சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கிறப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். எல்லாருக்கும் காசு வாய்க்கிறதில்ல. இப்போ வேறு வழியே இல்லாமல் கடன்கள் வாங்கி அது குழுவிலேருந்து வாங்குவாங்க, கிரெடிட் கார்டுலேருந்து வாங்குவாங்க, சொந்தக்காரங்கிட்டேருந்து வாங்குவாங்க. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புயலுக்குள்ளே வந்து ஒரு லான்ச்சை கொண்டு வந்து ஓட்டுற மாதிரி தான். அது முறியலாம், போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த ரைடு வந்து என்றைக்குமே உயிரை கையில் பிடிச்ச ரைடு தான். இதுதான் நிறைய பேர்த்தோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காரு. சமுத்திரக்கனி வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பா, அப்படி ஜாலியாக இருப்பா. அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சின்ன ஒரு பேராசை உள்ளவர். பண்ணிடலாம். அது எப்படி பில்ட் ஆகுது, அவரையே கொள்றதுக்கு அது எப்படி வேலை செய்யுது. இந்த பக்கம் லக்ஷ்மி பிரியா, அவங்க வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து நல்ல ரோல்கள் எடுத்து பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். நிறைய படங்கள் மறந்த நம்ம பார்க்காத படங்கள் கூட இருக்கும். ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா அவங்க ரோல் மட்டும் தனியாக தெரியும். அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலேயே அதே தான். ரொம்ப வேண்டுவீங்க, அப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு அமைய மாட்டாங்கன்னு வேண்டுவீங்க. அந்த பையன், அப்பா நீ அறிவாளிப்பா அப்படிங்குவான். ஒரு பாயிண்டில், அப்பா உனக்கு அறிவே இல்லைப்பா அப்படிங்குவான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் கௌதம் மேனன், காசு இருக்கிறவன், அவனோட வாழ்க்கையோட பிரச்சனை என்ன, அங்கே காசு நிறையுது, வேறு குறையுது. ஸோ இந்த லைஃப் பேலன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. இல்லாதவங்ககிட்ட காசு பஞ்சாயத்து, இருக்கிறவங்ககிட்ட காசை தவிர வேறு எமோஷனல் பஞ்சாயத்து இருக்குது. ஃபுல்ஃபில்டு வாழ்க்கைங்கிறது எவனுக்குமே கிடையாது. எல்லாமே போர் தான், வேறு வார். நம்ம வந்து சண்டை போட்டு வாழ்க்கையை நிறுத்திட்டு போகிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொயட்டிக்காக கௌதம் மேனன் வந்து ஒரு பிரிட்ஜ் பக்கத்தில் நின்று கடைசியில் காரையே அவருக்கு தருவார்.
அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவார். கொஞ்சம் ஃபிலாசபிக்காக இருக்குல்ல அப்படின்னு கேட்பா. அப்படி கௌதம் மேனனுமே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி படங்க. டு பி ஆனஸ்ட், ஒரு துளி கூட உங்களை வந்து மனசை வலிக்க வைக்காது, உங்களை வந்து பார்த்திங்கன்னா சலனப்படுத்தாது. ரொம்ப தெளிவாக மனசு எப்படி சொல்கிறது, மனசை ஃபில் பண்ணி கருத்தல்லாத்த விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களை வெளியே விடும். அதுதான் இந்த கார்மேனி செல்வம். வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நிறைய அகைன் பிரச்சனை செலவுகள் நிறைய இருக்குது. பட் வாய்ப்பு இருந்தால் உங்கள் குடும்பத்தோடு போய் 4 பேராக போய் பாருங்கள். நல்ல டைரக்டர், ஒரு நல்ல தரமான ஒரு குடும்ப படத்தை, எந்த ஆபாசம் அருவருக்கத்தக்க ஒரு வசனங்கள், ஃபைட்டு, புல்லட்டு, ரத்தம், சதை எதுவும் இல்லாமல் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை அதுலேருந்து கொஞ்சம் பிச்சு ஒரு படம் எடுத்து உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கார். முடிஞ்சால் பாருங்கள். இந்த படத்தில் நடித்த வேலை செஞ்ச அவ்வளோ பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். ஒரு அட்டகாசமான படத்தில் வந்து நீங்கள் பார்ட்டாக இருந்திருக்கீங்க. இந்த படம் நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு ஆலமர விதை மாதிரி தான். இன்றைக்கி விதையாக இருக்கும், 2 இலை தெரியும். ஆனால் 10 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தர் இந்த படத்தை ரிலேட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக அது நடக்கும். அதுக்கான படம் தான் இந்த கார்மேனி செல்வம். டைம் இருந்தால் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.